இன்றைய மன்னா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:7 மற்றும் 8. சனகரிப் தேவனுக்கு விரோதமாகவும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் எழுதி அனுப்பின நிருபத்தை எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்றாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று பண்ணினார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினார். இன்றும் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து பயப்படாதே. தேவன் உனக்காக யுத்தம் பண்ண தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். God bless you.